இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி தான். இது எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது தண்ணியா வச்சுட்டிங்கன்னா அது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். அதே வந்து நீங்க கெட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா துவையல் மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப இருக்க வெயில் காலத்துல நமக்கு வந்து சமைக்கிறதே கிச்சன்ல நின்று சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஹெல்த்தியான சட்னியை இப்படி அரைச்சிக்கலாம். வாங்க இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்குங்க. பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குவோம். நல்லா வாசனை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம உளுந்தம்பருப்பு போட்டு செய்யும் போது இதுல வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதுலயே ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இதுலயே ஒரு 3 புளியங்கொட்டை சைஸுக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது சாப்பாட்டுல எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குவோம். இதுலயே 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே போட்டு இதுல வதக்கிக்கலாம். பாருங்க, இதுல மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும், அதுக்காக கொஞ்சமா மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். காஞ்ச மிளகாய் ஏன் இப்போ சேர்க்கிறேன் அப்படின்னா, முன்னாடியே போட்டோம்னா சீக்கிரமா கருகிரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்குவோம். எடுத்து நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்குனீங்கன்னா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஆறுன ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இது நல்லா தண்ணி சட்னியா வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி தாராளமா அரைச்சிக்கோங்க. சாப்பாட்டுக்கு வேணுமா இருந்ததுன்னா நல்ல கெட்டி சட்னியாவும் அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, துவையலுக்கு வந்து நான் தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்தல. இதுவே உங்களுக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயத்துல இருக்க தண்ணியிலேயே நல்லா இந்த மாதிரி தளர்வா வந்திருக்கு. இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கோங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கருவேப்பிலை ஒரு இனுக்கு அளவுக்கு போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாயை 4 பிச்சு போட்டுடலாம். விதையை எடுத்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா பொரிச்சுட்டு இந்த சட்னிலேயே ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா சாதம் வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு இப்போ வந்து இந்த சட்னியை நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு போட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு மேல நெய் அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா இந்த துவையலுக்கு நல்லா சாதம் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவுமே குழம்பு ரசம் எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை போட்டு சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். இதை தயிர் சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு வந்து எள்ளு வேர்க்கடலை கோவக்காய் போட்டு நல்ல ஒரு அருமையான துவையல் தான் செஞ்சிருக்கோம்.
இந்த துவையல் நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சுட்டு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலந்துட்டீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இருக்க வெயில் காலத்தில், இனிமேல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாத்துக்குமே கிச்சனுக்குள்ளே நின்று சமைக்கணும் அப்படின்னாலும் வேர்த்து வடியும். அதை ஒரு ஹெல்த்தியான சட்னியாக நம்ம வந்து துவையலாக நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல அருமையான ஒரு துவையல் தான். இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.